பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 17வது வசனம். யோசுவா 24:17. நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. ஆமென். திரும்பவும் சொல்றேன். யோசுவா 24:17 பாதியிலிருந்து வாசிக்கிறேன். நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. ஆம், இங்கு அருமையான ஒரு தேவ வார்த்தையை வாசிக்கிறோம். ஒன்று, கடந்து வந்த மன்னிக்கணும், முதலாவது நடந்து வந்த எல்லா வழிகள். இரண்டாவது கடந்து வந்த ஜனங்கள். நடந்து வந்த வழிகளும் கடந்து வந்த ஜனங்களும். ஒரு பக்கத்திலே நடந்து வந்த வழி பலதரப்பட்டதான நெருக்கடிகளை கொடுக்கிறதா இருந்தது. மறுபக்கத்திலே நாம் சந்தித்து கடந்து வந்த ஜனங்கள் பலதரப்பட்டதான எதிர்ப்பின் அல்லது மாறுபட்ட தன்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனாலும் அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர். நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. ஆம், இந்த மாதத்திலே நாம் 31ஆம் தேதி என்கிற கடைசி நாளுக்குள் வந்திருக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நடந்து வந்த பாதையும் கடந்து வந்த ஜனங்களையும் திரும்பி பாருங்கள். உங்களுக்கு வந்த கொடிய ஆபத்துக்கள், பொறாமையின் நிமித்தம் எழுந்த ஆயுதங்கள், வன்கண்ணினால் எழும்பினதான துராக்கிரதங்கள், சத்துருக்களை போல மூர்க்க வெறி கொண்டு வந்த மனிதர்கள், வழியிலே காணப்பட்ட இடர்கற்கள், பாதையிலே விழுந்து கடந்த முட்கள், இப்போ பிரயாணம் வந்து கொண்டு இருக்கும் போதே திடீரென்று ஏற்பட்ட இருள், இப்படி பலதரப்பட்டதான பல போராட்டங்களை, பல சூழ்நிலைகளை நீங்கள் சந்தித்தீர்கள். ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன், இந்த யோசுவா 24:17 படி இந்த பாதையில் எல்லாம் உங்களை காப்பாற்றினவர் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, நமக்கு சூரியன் இருக்கலாம், இரவிலே சந்திரன் இருக்கலாம், நமக்கு மொபைல் போன் இருக்கலாம், அல்லது உற்றார் உறவினர்கள் இருக்கலாம். இதெல்லாம் சூரியனும் சந்திரனும் மொபைல் போனும் உறவினர்களும் எல்லாம் இருந்தாலும் நமக்கு ஆபத்து என்று வரும்போது, நமக்கு கர்த்தரோட சிக்கல் என்று வரும்போது, நமக்கு ஒருவித போராட்டம் என்று வரும்போது, அந்த நேரத்தில் நம்மை காப்பாற்றுகிறவர் யார் என்பது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எல்லாரும் வந்து காப்பாற்றி விட மாட்டார்கள். எல்லாராலும் நம்மை காப்பாற்றவும் முடியாது. சமீபத்துல ஊழியத்துல என்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்துல ஒரு பெரிய போராட்டம் வந்தது. அதனால பல நேரத்துல மன முறிவடைந்தேன். பல நாட்கள் உட்கார்ந்து ராத்திரி பகலும் அழுதேன். ஒரு குற்றமும் செய்யாமல் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்குதுன்னு சொல்லி. ஆனா அந்த நேரத்துல கர்த்தர் நல்லவர். அவ்வளோ பெரிய சிக்கல், அவ்வளோ பெரிய பிரச்சனை, வெளியே சொல்ல முடியாத சோதனை. ஆனா அதை சந்திக்கக்கூடிய மனிதர்கள் எனக்கு நல்லா தெரியும். இவங்கள்ட்ட போனா அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க, இவங்கள்ட்ட போனாக்கா அவங்க அதை ஃபேஸ் பண்ணிக்குவாங்க,
இவங்கள்ட்ட சொன்னா அவங்களுக்கு அந்த மைட்டி பவர் இருக்கு. இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஆனா கவனிக்கணும், இந்த சிக்கலான நேரத்துல அவங்க நமக்கு ஒரு உதவி செய்யட்டுமே. நம்ம காலம் முழுக்க நம்ம அவங்களுக்கு ஊழியம் செய்யறோம், அவங்களுக்கு நமக்கு அன்பு இருக்குது, இப்போ ஒரு உதவி செய்யட்டுன்னு சொல்லி பல இடத்துல பல பட்டணத்துல முக்கியமான நபர்கள் எல்லாம் நாடினேன். அவங்கள்ட்ட சுத்துறோம், ரொம்ப தாழ்மையோடு போய் காத்திருந்து சுத்துறோம், பல மனம் திறந்து எல்லாம் காத்து சொல்லிட்டு வந்தது. ஆனா நடந்தது என்னன்னா, கடைசி வரைக்கும் ஒருவராலும் வந்து காப்பாற்ற முடியல. எல்லாருமே பதவியில உள்ளவங்க, எல்லாமே அதிகாரத்தில் உள்ளவங்க, எல்லாமே பணபலம் உள்ளவங்க. நான் பொதுவாகவே அவ்வளவு அவசரப்பட்டு ஞானமற்று எங்கேயும் போறது கிடையாது. அப்போ நான் போய் நேரில் சந்தித்தேன், 2-3 நபர்களை சந்தித்தேன். அவங்க எல்லாமே அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க, அந்த சர்க்கிள்ல இருக்கிறவங்க, அவங்களுக்கு அந்த மேன் பவர் இருக்கு, அப்ப பொலிட்டிக்கல் பவர் இருக்கு, எல்லாம் இருக்கு. அது நம்ம போயிட்டோம் அப்படின்றதுனால உட்கார்ந்து கேட்டாங்க, பேசினாங்க. ஆனா நம்ம எல்லாம் சொல்லி அவங்கள்ட்ட ஒரு முடிவு பண்ணுங்க, அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்யறது சொல்லிட்டு வந்தோம். அவங்க யாருமே அதுல எந்த விதமான உதவி செய்ய முடியல. அவங்களால யாராலையும் என்னை காப்பாற்ற முடியல. கடைசியா கர்த்தர் நல்லவர் சொல்றோம், அது நீதி செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு முடிவு எடுத்து அதுக்கு ஆட்கள் எல்லாம் நியமித்தாங்க. அப்ப நான் தெளிவா சொல்லிட்டேன், நீதி செலுத்துகிறவர்களும் வேண்டாம், நீதியை குறித்து பேசுகிறவர்கள் வேண்டாம், எல்லாமே கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று. முடிவில பார்த்தா அதுல ஆண்டவர் தான் முற்று முடிய 100 ஜெயத்தை கொடுத்தார். ஏன் இத சொல்றேன்னா, நம்ம நடந்து வர்ற பாதையில நிறைய அனுபவங்கள் இருக்கும். நாம் கடந்து வந்த வழியில பார்த்தீங்கன்னா, நமக்கு சொந்தக்காரர்களும் பந்தக்காரர்களும் உறவினர்களும் நம்மால் தொடப்பட்டவர்களும் ரட்சிக்கப்பட்டவர்களும் நம்மால் ஆண்டுக்குள் வந்தவர்களும் நம்மால் மேன்மை அடைந்தவர்களும் அநேகருக்கு நாம் அவர்களுக்கு தகப்பனும் தாய்மா கூட இருந்திருக்கும். ஆனா ஒரு காப்பாற்ற வேண்டிய நேரம் வந்த போது கர்த்தர் நல்லவே. அவங்க யாருமே முடியல, அவங்க செய்யல நான் சொல்ல மாட்டேன், யாரையும் நான் குற்றம் சாட்டல. ஆனா அவங்களால முடியல. ஏன் முடியல என்பது எனக்கு தெரியாது. ஆனா மாம்சத்தின்படி நான் யோசித்தது சரினாக்கா, அவங்களால முடியும், அவங்களுக்கு அந்த சக்தி இருக்கு, அந்த எல்லா அனுகூலம் இருக்கு. ஆனா யாராலும் ஒண்ணு செய்ய முடியல. முடிவிலே காப்பாற்றினது தேவனாகிய கர்த்தர். இதே சம்பவம் தான் தானியேலின் வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம். 24 மணி நேரமும் கண்கொத்தி பாம்பா தானியேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவன் என்ன ட்ரெஸ் பண்றாங்க, என்ன சாப்பிடுறாரு, எங்க யார்கிட்ட பேசுறாரு, எங்க படுத்திருக்காரு, எப்பெல்லாம் ஜோம் பண்றாரு, இவரு ராஜாவுக்கு விரோதமா என்னெல்லாம் பண்றாரு, ராத்திரி பகலா பார்த்துட்டு இருக்கான். ஒரு நேரம் வந்த போது சத்துருக்களுடைய சாவி அவங்க கையில கொடுக்கப்பட்டது. சாவி கொடுக்கப்பட்டு சத்துருக்குள் எடுக்கிற எல்லா தீமையான முயற்சி அவங்களுக்கு கைக்குடி வருது. என்ன தீமையான முயற்சி? தானியேலை குற்றம் சாட்டணும், தானியேல் மேல பழி சுமத்தணும், தானியேலை கையுமையுமா பிடிக்கணும், தானியேலை கொண்டு போய் பட்ட பகல எல்லாரும் பார்க்க சிங்க கெபில போடணும். அதுல அங்க இருக்க சிங்கம் எல்லாம் தானியேலை அடிச்சு கொண்டு சாப்பிடும். இதுதான் அவங்க திட்டம். ஆனா பாருங்க, அவங்க விரும்பினது எல்லாமே வாய்த்தது. இதுதான் கவனிக்கணும். சத்துருக்கள் விரும்பினது, அவங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் வாய்த்தது. பொறாமைப்பட விரும்பினவர்கள் பொறாமைப்பட்டார்கள், பொறாமை அவர்களுக்கு வாய்த்தது. குற்றம் சாட்ட விரும்பினவர்களுக்கு நிறைய குற்றச்சாட்டுகள் தானியேல் மேல் கிடைத்தது. ஓ கர்த்தர் நல்லவே. அவர் பழி வாங்க நினைத்தவர்களுக்கு பழி வாங்குவதற்கான எல்லா அனுகூலமும் கிடைத்தது. அவங்க நினைச்சது விரும்பினது எல்லாம் கிடைச்சது. ஆனா இங்க 2 வித்தியாசம் இருக்கு பாருங்க. அதுதான் கர்த்தர் என்று சொன்னார். 2 வித்தியாசம். என்ன வித்தியாசம் தெரியுமா? இவன் இந்த தானியேல் மீது குற்றம் சாட்டி பழி சுமத்தி குறை சொல்லி கொண்டு போய் கடைசியா ராஜாவிட்ட பெர்மிஷன் வாங்கி சிங்க கெவில போடுறாங்க. நீங்க பைபிளை நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, சிங்க கெவில கொண்டு போய் தானியேலை போடுவதற்கு காரணமா இருந்தவர்கள் ஒரு கூட்டம், போட்டவர்களும் ஒரு கூட்டம். இந்த போட்டவர்களும் போட காரணமா இருந்தாலும் ஒரே கூட்டம். ஆனா ஆண்டவர் தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டினார்.
அப்புறம் மறுநாள் காலையில ராஜா வந்து வார்த்தையை சொன்ன உடனே தூக்கி விடுங்கன உடனே அங்க மற்றவர்கள் வந்து தூக்கினாங்க. இங்க 2 கூட்டம் என்று சொன்னேன். ஒரு கூட்டம் என்னன்னா சிங்கக்கவியில கொண்டு வந்து போட்ட கூட்டம். மீண்டும் மறுநாள் சிங்கக்கவியிலிருந்து தானியேல் தூக்கப்பட்டது. நீங்க நல்லா பைபிளை படிச்சு பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு யார் கொண்டு வந்து போட்டாங்களோ அவங்க இல்ல, வேறு ஆட்கள் தான் அங்க தூக்கி விடுகிறார். இதுல இருந்து என்ன தெரியுது? ஓ சத்துரம், நான் தெரியாம பண்ணிட்டேன், உன்னை சிங்கத்துல தள்ளிட்டேன், குகையில போட்டுட்டேன், இனி அது பண்ண மாட்டேன்னு சொல்லி கொஞ்சம் கூட மன இறக்கம் இல்லாம வந்து தப்பு வைக்க கூட அவங்களுக்கு மனசு இல்லை. ஆனா கர்த்தர் அந்த இடத்துல ராஜாவையே அனுப்பினாரு. அப்புறம் ராஜாவின் சேவகர்கள் அங்கு வந்தார்கள். இப்ப இதுல இருந்து அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன? இந்த உபாகமம் 24ஆம் அதிகாரம் 17வது வசனத்தின்படி நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. அல்லேலூயா. இந்த மாதத்திலே உங்களை காப்பாற்றினவே கர்த்தராகிய தேவன் தாமே. அல்லேலூயா. இந்த மாதத்திலே உங்க குடும்பத்தை நடத்தினவே கர்த்தராகிய தேவன் தாமே. அல்லேலூயா. இந்த மாதத்திலே உங்க ஆவிக்குரிய ஜீவியத்திலே அபிஷேகத்தை கொடுத்தது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. அல்லேலூயா. இப்படி இந்த மாதத்திலே கவனிச்சு பாருங்க, நீங்க நடந்து வந்த பாதை, கடந்து வந்த ஜனம், இது 2க்கும் நடுவுல உங்க கண்ணுக்கு தெரியாம பல ஆபத்துக்கள் வந்திருக்கிறது, பலவிதமான போராட்டங்கள் வந்திருக்குது. ஆனா அந்த போராட்டம், அந்த ஆபத்துக்கள்ல கர்த்தர் காப்பாற்றி இருக்கிறார், தப்பி வைத்து இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை கிருபை உண்டாவதாக. அப்ப எதுக்கு இதை நான் என்ன சொல்ல வருகிறேன்? இந்த மாதத்திலே முதலாவது தேவன் நம்மை காப்பாற்றினார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் அப்படி நம்ம காப்பாற்றினார் என்று சொன்னா எப்படி காப்பாற்றினார்? அவர் காப்பாற்றின விதத்தை பாருங்க. யோபுவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். யோபு 10:12. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. இங்க ஆண்டவர் எப்படி காப்பாற்றினார் பாருங்க. ஒன்று, ஜீவனை தந்து காப்பாற்றினார். 2வது, தயவை அனுப்பி காப்பாற்றினார். 3வது, நல்ல பராமரித்து காப்பாற்றினார். 4வது பாருங்க, ஆவியையும் காப்பாற்றினார். அப்ப ஜீவன் காக்கப்பட்டது. ஓ சுத்திரம், அப்ப நல்ல கர்த்தர் நல்லவே. தயவு நம்மை காப்பாற்றினது, அவருடைய பராமரிப்பு நம்மை காப்பாற்றினது, அதனால நம்முடைய ஆவியும் காப்பாற்றப்பட்டது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை. இந்த மாதத்துல நீங்கள் காப்பாற்றப்பட்டது மட்டும் அல்லாமல் சகோதரி சகோதரரே, தேவ பிள்ளைகளே, உங்கள் ஆவியையும் ஆண்டவர் காப்பாற்றி இருக்கிறார். ஒண்ணு தெரியுமா? உடம்புல உங்களுக்கு நோய் வந்துருச்சு, உடம்புல ஒரு வியாதி வந்துருச்சு, அது கொடிய வியாதி ஆயிடுச்சு, கேன்சர் ஆயிடுச்சு, அல்லது பல்ஜ் ஆகிற அளவுக்கு ஆயிடுச்சுனா கூட இந்த ஹாஸ்பிட்டல் இல்லாட்டி அந்த ஹாஸ்பிட்டல், இந்த டாக்டர் இல்லாட்டி அந்த டாக்டர், ஏதோ ஒண்ணு பண்ணி எப்படியோ ஒரு வழியா சுகமாக்கிடலாம் உடம்புக்கு வந்த வியாதி. ஆனா ஆவிக்கு ஒரு போராட்டம் வந்தா எந்த டாக்டர்கிட்ட போவீங்க? எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்க? ஆவிய சுகமாக்கக்கூடிய ஒரு மருத்துவம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆவிய விடுதலையாக்கக்கூடிய, ஆவிய சுகமாக்கக்கூடிய ஒரு அசோத்திர மெடிசன்ஸ் இங்க இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உடம்புக்கு தாங்க மெடிக்கல் இருக்குது, மெடிசன்ஸ் இருக்குது, டாக்டர்ஸ் இருக்காங்க. ஆனா ஆவிக்கு மெடிசனும் கிடையாது, மெடிக்கலும் கிடையாது, டாக்டர்ஸும் கிடையாது. அப்ப அந்த ஆவியை காப்பாற்றணும் அப்படின்னாக்கா நமக்கு எவ்வளவு ஃபேமஸான ஹாஸ்பிட்டல்ஸ், எவ்வளவு பெரிதான பிறந்த பெரிய டாக்டர்ஸா இருந்தால் கூட ஆவி காப்பாற்றப்படணும்னா அதுக்கு ஒருத்தர் தான், அதுக்கு அதிகாரம் உண்டு. அது தேவனாகிய நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு மாத்திரம்தான். நிறைய பேருக்கு நான் மருந்து சாப்பிட்ட பாஸ்டர் சுகமாயிட்டேன், நிறைய பேருக்கு நான் அந்த தொடர்ந்து கண்டினியூவா அந்த டேப்லெட் எடுக்கிற மாஸ்டர், அதனால நல்லா இருக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த டாக்டர் விட்டுட்டு அந்த டாக்டர் பார்த்த மாஸ்டர், அதுக்கப்புறம் தான் நான் இப்ப நல்லா இருக்கிறேன்.
நல்லா கவனிங்க. நீங்க உங்க மருந்து உங்களை நல்லா வச்சது உண்மைதான். உங்க மருத்துவம் உங்களை நல்லா வச்சது உண்மைதான். உங்க மருத்துவர்கள் உங்களை நல்லா வச்சது உண்மைதான். இது எல்லாமே உங்க மாம்சத்தையும் சரீரத்தை தானே அவங்க நல்லா வச்சாங்க. உங்க ஆவி இன்னைக்கு இருக்குதே, வாயை திறந்தா கொட்டாவி விடுறீங்க, வாயை திறந்தா வார்த்தை வருது, பேச ஆரம்பிச்சா நல்ல பேச்சு வருது, துதிக்க ஆரம்பிச்சா ஸ்தோத்தரிக்கிறீங்க, படுத்தாக்கா நல்ல மூச்சு வர்றீங்க, எந்திரிச்சாக்கா அழகா உடம்ப முறுக்கி வாயை திறந்து ஒரு கொட்டாவி விடுறீங்க. இது எல்லாம் ஆவி செய்யற வேலை தானே. இந்த ஆவியை காப்பாற்றினது யார்? தேவ ஊழியக்காரனாக நான் சொல்லுவேன். இந்த உபாகமம் 24:17 படி இந்த 2024ஆம் ஆண்டு இந்த ஜூலை மாதம் முழுவதிலும் என்னுடைய ஆவியை காப்பாற்றினவர் என் தேவனாகிய. ஏனென்று சொன்னா அதைத்தான் யோபு 10:12 பார்க்கிறோம். என் ஆவியை காப்பாற்றினது, உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, அப்ப ஆண்டவர் ஒரு பக்கத்திலே சரீரத்தை காப்பாற்றுகிறார், மறுபக்கத்திலே கர்த்தர் நல்லவன் ஆவியை காப்பாற்றுகிறார். இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் எப்படி காப்பாற்றுகிறார், எதை காப்பாற்றுகிறார் பாருங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனியுங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், 2 சாமுவேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். 2 சாமுவேல் 8:6. தமஸ்குவுக்கு அடுத்த சீரியாவிலே தானியங்களை வைத்தான். சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டினார்கள். தாவீது போன இடத்தில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தாவீது போன இடத்தில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். முதல் நம்ம பார்த்தோம் சரீரத்தை காக்கிறவர், 2வது நாம் பார்த்தோம் ஆவியை காப்பாற்றினவர். இப்ப தாவீதின் வாழ்க்கையில எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுடைய ஆத்துமாவையும் தேவன் காப்பாற்றினார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த தாவீதுடைய ஆத்துமாவை ஆண்டவர் காப்பாற்றின படியினால்தான் அந்த ஆத்தும ரட்சகரை அந்த தாவீதால் புகழ்ந்து பாட முடிந்தது. இந்த ஜூலை மாதத்திலே கர்த்தராகிய தேவன் உங்கள் ஆத்துமாவை காப்பாற்றி இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஆவியை காப்பாற்றி இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உங்கள் சரீரத்தை காப்பாற்றி இருக்கிறார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இப்படி ஆவியையும் ஆத்மாவையும் சரீரத்தை மாத்திரம் காப்பாற்றுகிறவராயிராமல் தேவனுடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, அவர் உயிரை காப்பாற்றுகிறவராகவும் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உயிரை காப்பாற்றுகிற தேவன். அப்படியானால் அந்த உயிரை காப்பாற்றுகிற தேவன் என்று சொன்னால் சோத்திரம், நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்த அவர் அந்த ஜீவனை கொண்டு கர்த்தர் நல்லவே, நம்முடைய உயிரை அவர் காப்பாற்றுகிறவராய் இருக்கு. தன்னுடைய ஜீவனை தந்து ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிறவர். சிலுவையிலே மாத்திரம் அல்ல, இந்நாட்களில் கூட ஆண்டவர் நம்முடைய உயிரை காப்பாற்றுகிறவரும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த உயிரை எல்லா தீமைக்கும் விலக்கி மீட்டெடுக்கிற தேவனுமாய் இருக்கிறார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கிருபை தயை உண்டாவதாக. இந்த மாதத்திலே நான் அடிக்கடி திரும்பி பார்க்கிறேன். இதுல இன்னொரு சாட்சியை நான் சொல்லணும். நாளைக்கு சொல்ல வேண்டிய சாட்சி கிடையாது, இது மாத கடைசியா இருக்கிறதுனால இன்னைக்கு சொல்ல வேண்டிய ஒரு சாட்சி என்னன்னா, பாருங்க, வெளியில எந்த விதமான வெளிக்கூட்டங்கள் கிடையாது, நிறைய கன்வென்ஷன்கள் கிடையாது.
அப்புறம் அதனால எனக்கு வர வேண்டிய எந்த காணிக்கைகளும் வெளியிலிருந்து வர வேண்டிய நன்மைகளும் கிடையாது. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன், உள்ள இருந்துகிட்டு வேத பாடத்தை எடுக்கிறேன், பிரசங்கிக்கிறேன், போதிக்கிறேன், என் உடன் ஊழியர்களை பிரசங்கம் பண்ண வைக்கிறேன், தேவச்சனங்களை ஊழியம் செய்ய வைக்கிறேன். இதுலயே இருந்து வீடுவே கதின் ஆயாச்சு. ஆனா பாருங்க, எங்குமே போகாம, எந்த பெரிய ஊழியத்தை நிறைவேற்றாம, யார்கிட்ட பெரிய எந்த தசுபாவம் இல்லாம கிருபையா இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் காப்பாற்றினார். நடந்து வந்த பாதைகளில் காப்பாற்றினார். அதுல நான் ரொம்ப ஆச்சரியப்படுவது உண்டு. நம்முடைய 1ஆம் தேதி போட ஜூலையும் சரி, ஜூனும் சரி, மேயும் சரி, ஏப்ரலும் சரி, இந்த மாதத்தின் முதல் தேதியிலேயே கொடுக்க வேண்டிய எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுக்கக்கூடிய திராணியை கர்த்தர் கொடுத்திருக்கிறோம். ஊழியத்துல பலருக்கும் சம்பளம் போடுகிறோம், அந்த சம்பளமும் கொடுக்கப்படுகிறது. வீட்டு வாடகை கொடுக்கப்படுகிறது, பால் கணக்கு கொடுக்கப்படுகிறது, பிஎஸ்என்எல் நாம் பணம் கட்ட வேண்டும், அது கட்டப்படுகிறது, கரண்ட் பில் கட்டப்பட வேண்டி இருக்குது, அது கட்டப்படுகிறது. இப்படி கிட்டத்தட்ட அந்த 1ஆம் தேதி மட்டுமே பார்த்தா 25,000 முதல் ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் வரைக்கும் நமக்கு தேவை. ஆனா கர்த்தர் நல்லவன். என்ன நடக்குது, எப்படி நடக்குது, எந்த வழியில வருது, எல்லாமே ஒரே ஆச்சரியம். ஓ சோத்திரம்! அந்தந்த நாளிலே அந்தந்த நேரத்துல தேவன் அதிசயமா காப்பாற்றி கொண்டு வர, யாரிடத்திலும் அசிங்கப்படாதபடி. பாஸ்டர்ட்டு ஒண்ணு இல்ல போல் இருக்கு, ஐயோ கஷ்டப்படுறாரு போல் இருக்கு, அல்லது வறட்சியில் இருக்கார் போல் இருக்கு, அல்லது என்ன பண்றது தெரியல, அந்த மாதிரி ஒரு வார்த்தையே இல்லாதபடிக்கு இன்னைக்கும் அநேக புருவத்தை உயர்த்தி பார்க்கத்தக்கதாகத்தான் கர்த்தர் வச்சிருக்கார். இவ்வளவு காரியங்களை கவனிச்சு அதுக்கப்புறம் கரங்கொடுக்கும் ஊழியத்துக்கு வேண்டிய முழு பண தேவைகளை கொடுத்து அதுல ஊழியம் சார்பா போற வரவங்களுடைய செலவெல்லாத்தையும் நம்ம தான் பார்க்கிறோம். அவங்களோட டிரான்ஸ்போர்ட், அவங்க பெட்ரோல் காரியங்கள் எல்லாம் செய்யறோம். அதை தவிர அங்க கொடுக்க வேண்டிய ஆகாரங்கள், பொருட்களுக்கு எல்லாம் நம்ம தான் பணம் கட்டுறோம். அதெல்லாம் நிறைவேற்றி முடிச்சு அதோடு கூட கர்த்தர் நல்லவன், வெளியில இன்னும் ஏழை எளியோருக்கு நிறைய தான தர்மங்களை பண்றோம். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு மகிமை. இப்ப புதிதா நம்ம அன்னகர் ஊழியத்தை ஆரம்பிக்கிறோம், அதே போல வீடியோ ஊழியத்தை ஆரம்பிக்கிறோம், நாளைக்கு ஒரு ஸ்டிக்கர் ஊழியத்தை ஆரம்பிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானா நம்முடைய ஆகஸ்ட் மாதத்துல ஊழியத்துக்கு ஒரு வாகனத்தையும் பிரதிஷ்டை பண்ண போறோம். இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஆச்சரியம், ஒரே பிரமிப்பு. அதுக்கு நான் ஒரே காரணம் தான் சொல்றேன். நான் நடந்து வந்த பாதையிலும் கடந்து வந்த ஜனங்களுக்கு மத்தியிலும் என்னை காப்பாற்றி 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 கொண்டு வருகிறவர் தேவனாகிய கர்த்தர் தாமே. இந்த தேவன் என்னை காப்பாற்றுகிற தேவன் என்று சொல்லுவதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். அதை நினைச்சுதான் நீங்களும் தேவனுக்கு நன்றி சொல்லும். ஆண்டவரே எனக்கு ஜீவனை தந்தி, ஆண்டவரே எனக்கு சுகத்தை தந்தி, ஆண்டவரே எனக்கு பலத்தை தந்தி, ஆண்டவரே என் கணவனை என்னோடு இருக்க வைத்து, ஆண்டவரே என் மனைவியை என்னோடு ஜீவிக்க வைத்து, ஆண்டவரே என் பிள்ளைகள் என் கூடவே இருக்க வைத்து, ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு ஊழியத்தை தந்திருக்கிறீர், ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு ஊழிய ஐக்கியத்தை தந்திருக்கிறீர், ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு போதகரை தந்திருக்கிறீர், ஆண்டவரே எனக்கு நல்ல அன்பான ஜனங்களை தந்திருக்கிறீர். இது எல்லாமே நீர் செய்தது ஆண்டவரே, இது எல்லாமே நீர் செய்ததா இருக்கிறபடினால் உனக்கு 1 கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி நன்றாய் கர்த்தரை துதித்தால் போதும். அதுவே உங்களுக்கு மகிமையிலும் கிருபையிலும் ஜெயமாய் மாறும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடைசியாய் ஒரு வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் இன்றைக்கு செய்திக்கு வாசித்ததான அதே வசனம் உபாகமம் 24:17 பார்த்தோம். அடுத்தது 18வது வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். தேசத்தில் குடியிருந்த எமோரியர் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே,
ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன் என்றார்கள். அல்லேலூயா. அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு, ஒரு உயிருள்ள சாட்சி சொல்லுவதா இருக்கிறது. அதனால அந்த வார்த்தையை திரும்ப வாசிக்கிறேன். உபாகமம் 24:18. தேசத்திலே குடியிருந்த எமோரியர் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே. ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பானவர்களே, உங்களை எத்தனை பேர் நீங்க உணர்றீங்க? எத்தனை பேருக்கு உங்களுக்கு நடத்துதல் ஏவுதல் இருக்குன்னு தெரியல. இந்த ஜூலை மாசத்துல அசுத்தாவிகள் வந்தது, அலைக்கழிப்பின் ஆவி வந்தது, வஞ்சகத்தின் ஆவி வந்தது, பொறாமையின் ஆவி வந்தது, முறுமுறுப்பின் ஆவி வந்தது, பயமுறுத்துகிற ஆவி வந்தது, சுடுகாட்டு ஆவி வந்தது, அலைக்கழிப்பின் ஆவி வந்தது, வானமண்டலத்தில் பொல்லாத ஆவி வந்தது. இதெல்லாம் பல நாளிலே, பல நேரத்திலே, பல இடத்திலே, பல சந்தர்ப்பத்திலே வந்தது. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அது வந்ததும் தெரியாம, அது ஆண்டவர் துரத்தினதும் தெரியாம உங்கள் ஆண்டவர் அழகாய் நடத்தி வந்திருக்கார். அந்த எமோரியர் என்கிற பிசாசு, ஓ கர்த்தர் நல்லவன், அவன் போராட்டம் இது எதுவுமே வராதபடிக்கு, அது வந்தாலும் வந்ததே தெரியாதபடிக்கு ஆண்டவர் அவைகளை துரத்திட்டு அவர் உங்களோடு கூட இருந்திருக்கிறார். அதனாலதான் அந்த ஜனங்க நன்றி நிறைஞ்சி சொல்றாங்க, ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன். அல்லேலூயா. நாங்களும் கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன். இன்னும் நமக்கு இந்த மாதம் முடிவதற்கு தாராளமான நேரம் இருக்குது. இப்பதான் நமக்கு மாலை 3:30 மணி இனிமேல் தான் ஆக போகுது. இன்னும் இரவு 12 மணி வரைக்கும் நமக்கு நேரம் இருக்குது. இரவு 12க்குள்ள ஒரு முறையாவது தனிச்சு உட்கார்ந்து ஆண்டவரே, இந்த உபாகமம் 24ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தின்படி நாங்கள் நடந்து வந்த வழிகளிலும் கடந்து வந்த ஜனங்களுக்கு மத்தியிலும் எமோரியர் போன்றவர்களெல்லாம் துரத்தி ஆண்டவரே எங்களை காப்பாற்றினீர், நன்றி. ஆகையால் நாங்களும் உம்மை ஆராதிக்கிறோம், நீரே எங்கள் தேவன் என்று சொல்லி இந்த கூட்டம் முடிந்த பின்பு கொஞ்சம் தனியா தேவ சமூகத்தில் உட்கார பாருங்க. இந்த கூட்டம் முடிஞ்ச பின்பு கொஞ்சம் கர்த்தரை நல்ல தனியா ஸ்தோத்தரிக்க பாருங்க. இந்த கூட்டம் முடிஞ்ச பின்பு கொஞ்சம் பைபிளை நல்லா படிக்க பாருங்க. அதுல விசேஷமா இந்த யோசுவா யோசுவா 24ஆம் அதிகாரம், இந்த யோசுவா கர்த்தர் 17-18 போன்ற வசனங்களை வாசிச்சு கைய தூக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா அந்த அருமையான தேவ மனிதர்கள் சொல்லுகிறார்கள், நாங்களும் கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன். இது கர்த்தரை சேவிக்க வேண்டிய நாள், எங்கள் தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்ல வேண்டிய நாள். ஆனபடினால் இந்த செய்தியை கேட்கிற எனக்கு மிகவும் பிரியமான அன்பு விசுவாச தேவ பிள்ளைகளே, போதக பிதாக்களே, இந்த வசனத்தை கையில எடுத்துக் கொள்ளுங்க, உறுதியா எழுதி கொள்ளுங்க. நல்லா இந்த வசனத்தை வாசிச்சு 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 அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. முடிஞ்சா இன்னைக்கு மாலையில அதை துதிங்க, அறிக்கையிடுங்க, வாசிங்க. 2வது ராத்திரியில எழும்பி உட்கார்ந்து தூக்கத்துல தவிர்த்துட்டு இதற்கு நல்ல நன்றி சொல்லி அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படி அறிக்கையிட்டு நன்றி சொல்லி தேவனை சேவித்த அந்த சேவித்தலோடு கூட நாளைக்கு காலை அதிகாலை இருட்டோட ஜெபத்துக்கு வாக்குத்தத்த ஆராதனைக்கு வாங்க. அப்போ தேவனாகிய கர்த்தர் புதிய வார்த்தைகளை கொடுப்பார், புதிய தீர்க்க தரிசனங்களை கொடுப்பார், புதிய அபிஷேகத்தை கொடுப்பார், புதிய வெளிப்பாடுகளை கொடுப்பார், இல்லாத பல புதிய கிருபைகளை கர்த்தர் கொடுப்பார். இது எல்லாவற்றையும் கர்த்தர் மகிமையாய் செய்து முடிக்கிற தேவன், மகிமையாய் செய்து முடிக்கிற தேவன். ஆனபடியினால் இந்த உபாகமம் 24ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஆண்டவரே நடந்து வந்த பாதையிலும்
கடந்து வந்த ஜனங்களுக்கு மத்தியிலும் நீர் எங்களை காப்பாற்றினீர். எமோரியர் போன்ற சத்துருக்களை எங்களுக்கே தெரியாமல் துரத்திட்டீர். ஆனபடியால் நான் ஒன்னே செய்வேன், நானும் உம்மை சேவிப்பேன். ஆண்டவரே, நீர்தான் என்னுடைய ஆண்டவர். நான் உம்மை சேவிப்பேன், நான் உம்மை ஆராதிப்பேன். நீர்தான் என் ஆண்டவர் என்று சொல்லி முழு இருதயத்தோடும் மனம் திறந்து அப்படியே கண்களை மூடி, முடிந்தவர்கள் 2 கையை மேல உயர்த்தி மனதார கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசுவின் நாமத்தினாலே.